சிலர் பேமெண்ட் தராங்க, ஒரு சிலர் தரமாட்டாங்க. நம்ம அது தெரில. சரி விடுங்க, அவங்கள நம்பி நம்மளை நம்பி வந்துட்டாங்க. அங்கே போய் முடியாமல் தான் நம்மக்கிட்ட வரவங்க பாதி பேர் மன உளைச்சல் தான் வராங்க. அவங்க வந்து காசு செலவு பண்ணி வரத்துக்கு அவங்க பணம் கொட்டியாக கிடக்குது. ஃப்ரீயாக சரி பெரும்பாலும் ஒரு சாமானியன்னு ஃப்ரீயாக முடியுமான்னு தான் பார்ப்பான். உண்மைதான். ஏன்னா அது இயற்கை தானே. அது இப்போ நீங்கள் 10 ரூபா மிச்சமாக தான் பார்ப்போம். எனக்கு 10 ரூபா செலவாக யாருமா அப்படி தான் 2000 டிக்கெட் சர்வீஸ்ன்ற ஆரம்பித்து 2000 ஜிஎம்னார்ன்ற பார்ட்னர் அவங்க ஒய்ஃப் தான். அதனால பண்ணிவாங்க. அவங்க மூலமாக நான் முடிச்சிட்டோம். மக்கள் பல பேருக்கு பிஎஃப்னா என்னென்ன ஒரு சில பேருக்கு தெரியாது. உண்மைதான். அதாவது நம்ம வாங்குகிற ஒரு சாமானிய மக்கள் இப்போ சொன்னோம்ல 6 கோடி பேர் இருக்காங்கல்ல, ஒரு எம்ப்ளாயர் கிட்ட நம்ம வேலை செய்யணும். இப்போ வந்து பிஎஃப் வந்து இயற்கையாக பிடிக்க சொல்லிட்டாங்க. இப்போ வந்து ஆதார் கார்டு வரதுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்டுடைய சுருக்கம் தான் பிஎஃப். ஆமாம், அதுக்கு முன்னாடி இப்போ 2014க்கு முன்னாடி யூஎன் நம்பர் கிடையாது. அப்போ வந்து மெம்பர் ஐடி கொடுத்துருப்பாங்க. TNMES போட்டு அதுக்கப்புறம் ஒரு கம்பெனியோடைய நம்பர், அதுக்கு கீழே நம்மளுடைய நம்பர் வரும். அந்த மாதிரி வரும்போது அந்த மெம்பர் ஐடி கொடுப்பாங்களா. இப்போ முகப்பேர்னா MUன்னு வரும், தாம்பரம்னா TBTன்னு வரும், TN போட்டிருக்கோம், TN தமிழ்நாடு காமன் அதை விட்டுருவோம், TBTன்னு வரும். இப்போ வேலூர்னா VELன்னு வரும். பாண்டிச்சேரியில் வந்து ஒக்கியபாளையமான பேர் வரல, அந்த இருக்குது. அதில் அங்கே பண்ணிட்டான். எம்ப்ளாயர் வேலைக்கு போனால் பிஎஃப் பிடிக்கணுன்றது இப்போது 2014 அப்புறம் ஜூன் ஜூலையில் இந்த யூஎன் நம்பர் கொண்டு வந்துட்டாங்க. ஒரு நிறுவனத்தில் எத்தனை பேர் வேலையில் இருந்தால் பிஎஃப் பிடிக்கணும்? அதாவது ஒரு எம்ப்ளாயர் வந்து ரீசர்ச் பண்ணி முறைப்படி எல்லாம் லேபர் ஆக்ட் படி எல்லாம் பண்ணி பண்ணால் 20 பேருக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக பிஎஃப் பிடிக்கணும்னு பிஎஃப் ஆக்ட் சொல்லுச்சு. 1952 பிஎஃப் ஆக்ட் சொல்லுச்சு. 20 பேர் குறைவாக இருந்தால் வேண்டாம்.